எல்லாருக்கும் இந்த விஜயோட நெஞ்சார்ந்த வணக்கம். வருகின்ற 2026 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கைகளை ஒவ்வொரு கட்சியும் அறிவிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி அறிவிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை மக்களை கவரக்கூடியதாக இல்லாமல் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும். அப்படி மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சில தேர்தல் அறிக்கைகளை உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். நம்பர் 1, அரசுக்கு வருமானம் தரக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களை பாதிக்கும், விவசாயத்தை பாதிக்கும்னா அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தவே கூடாது. நம்பர் 2, 5 வருட ஆட்சி காலத்தை 3 வருடமாக மாற்றி அமைக்க வேணும். அப்படி வெற்றி பெற்ற வேட்பாளர் குறைஞ்சபட்சம் 80% தன்னோட வாக்குறுதிகளை 2 வருஷத்தில் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றலைன்னா அந்த வேட்பாளரை சிறையில் அடைக்கணும். அவரோட பதவிக்காலம் பறிக்கப்படணும். நம்பர் 3, ஏரி குளங்களை தூர்வாரணும். நீர் வளங்களை யாராக இருந்தாலும் சரி, நீர் வளங்களை சுரண்டும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க மீது நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நம்பர் 4, கல்வி வியாபாரமாக ஆக்கப்படுவதை தடுத்து அனைத்து தனியார் கல்விக்கூடங்களும் அரசு கல்விக்கூடமாக மாற்றி அமைக்க வேண்டும். 5, நீட் தேர்வை ரத்து செய்து ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவராக ஆகுன்ற கனவை நனவாக்க வேண்டும். நம்பர் 6, காவல் நிலையம் அதிகாரமுள்ள, அரசியல் பணமுள்ள ஆட்களுக்கு பாதுகாப்பாளராக இருக்கிறத விட மக்களுக்கு ஒரு நேர்மையான பாதுகாப்பாளராக காவல் நிலையம் செயல்பட வேண்டும். நம்பர் 7, நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்குள்ளே அதுக்கு தீர்வு கிடைக்கணும். நம்பர் 8, வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட வேண்டும். அனைத்து கல்வி நிலையங்களும் பொழுதுபோக்குக்காக இல்லாமல் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு மாணவர்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கணும். கல்லூரி படிப்பு முடிஞ்ச 6 மாதத்துக்குள்ளே அந்த கல்லூரியை அவங்களுக்கு வேலையை உறுதி செய்து கொடுக்கணும். அப்படி வேலை கொடுக்காத எந்த ஒரு கல்லூரியாக இருந்தாலும் அதனோட உரிமையை ரத்து செய்ய வேணும். நம்பர் 9, ஒரு அரசு அதிகாரியாக இருக்க எவ்வளவு தகுதி தேவையோ அதே அளவு தகுதி ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அரசியல்வாதிக்கும் தகுதி கட்டாயமாக்கப்பட வேண்டும். நம்பர் 10, மதுவிலக்கு கையில் தான் இருக்கணும். அப்படி மதுவிலக்கை அமல்படுத்த முடியலைன்னா மதுவில் உள்ள கெமிக்கலை மருத்துவ குணம் நிறைந்த கெமிக்கலாக மாற்றி அமைக்க வேண்டும். நம்பர் 11, எந்த ஒரு அரசு விழாவாக இருந்தாலும் சரி, பொது விழாவாக இருந்தாலும் சரி, மக்களை பாதிக்கும் எந்த ஒரு விளம்பரத்தையும் அரசு அனுமதிக்கக்கூடாது. நம்பர் 12, ரேஷன் கடையில் உள்ள உணவுப் பொருட்களில் ஊழல் செய்யும் எந்த ஒரு கடைக்காரராக இருந்தாலும் சரி, அவர் உடனடியாக வேலையிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். 13, ஒரு குழுவாக அமைத்து விவசாயிக்கு தான் விவசாயம் பண்ணுற பொருளை அந்த விவசாயியே அந்த பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும்.